வணக்கம், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் ஜர்னல். இன்னைக்கு நாம chettinad ஸ்டைல்ல முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நல்ல காரசாரமா இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, மிளகாய் 4லிருந்து 5, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4லிருந்து 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. ஸோ மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஸோ துருவன தேங்காய் 1/4 கப். இதெல்லாம் தாங்க வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதில் எல்லா பொருட்களையும் சேர்த்திக்கலாம், கசகசாவையும் தேங்காவையும் தவிர. இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வாசம் வருது. இப்போ நம்ம கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கசகசா சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ தேங்காவும் சேர்த்து இன்னொரு நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கம்ப்ளீட்டா ஆற விடலாம். பாருங்க, ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில மாத்திக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தேவைப்படும். இதை நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இதை இன்னொரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதுல முட்டையை ரோஸ்ட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருக்கேன். பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 4லிருந்து 5 முட்டை, அதை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை ஏதாவது ஸ்லிட் பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ கிரேவியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஆனால் நான் ஸ்லிட் பண்ணலை. இதை தவிர மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், இதெல்லாம் தேவை. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானது எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். அப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல முட்டையும் சேர்த்திக்கலாம். நம்ம பார்த்தோம்னா மீடியம் லோ ஹீட்லயே குக் பண்ணணும். இல்லைன்னா இதெல்லாம் தீஞ்சு போயிடும், அந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, முட்டை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை பேன்ல இருந்து வெளியில எடுத்துடலாம். பாருங்க, இது இப்போ ரெடியா இருக்கு. அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். தேவையான மற்ற பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். தவிர தக்காளி 2 மீடியம் சைஸ், அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். 7லிருந்து 8 பல் பூண்டு, 2 இன்ச் நீள இஞ்சி, இதை 2யுமே நல்லா இடிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்டா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பதிலாக இடிக்கிறதுக்கு பதிலாக நீங்க அரைச்சு கூட சேர்த்திக்கலாம். இதை தவிர எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2லிருந்து 3, கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவைக்கேற்ப, இதை தவிர கொத்தமல்லி. ஸோ தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அடுப்புல இருந்து பேன் வச்சுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களா, அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா குக் ஆயாச்சு. இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்திக்கலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ. நான் வந்து ஒரு 2.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு திக்கான கிரேவி மாதிரி வேணும். அதனால ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூட இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணலாம். இதுல கொதி வந்ததும் லோ ஹீட் குறைச்சு வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்ப பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெய் எல்லாம் கூட பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க இது கொஞ்சம் திக்கா தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு பரோட்டாவோட சர்வ் பண்ண போறேன். அதனால திக்கான கிரேவியா வச்சிருக்கேன். நீங்க சாதத்தோட பண்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டையை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் லோ ஹீட்லயே குக் பண்ணலாம். ஸோ முட்டையிலையும் இந்த குழம்போட ஃப்ளேவர் பிடிச்சுக்கட்டும். அதுக்காக இப்போ பாருங்க குக் பண்ணியாச்சு. அட்டகாசமா செட்டிநாடு ஸ்டைல்ல முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்க சாதத்தோட, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசையோட எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொத்தமல்லி தலையை நம்ம மேலே போட்டு அடுப்புல இருந்து இறக்கிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.